நேற்று தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தோட போயிருக்காங்க. அவங்க தாயாரோட பிறந்த நாள் வந்து மருத்துவர் ராமதாஸோடு இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பாருங்க? நேற்று எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் அம்மையார் அவரை பிறந்த நாளை அம்மா பிறந்த நாளை வந்து கொண்டாடுவதற்கு குடும்பத்தோடு எங்களுடைய சகோதரி சௌமியா அவர்களோடு சேர்ந்து சென்று கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார்கள். அது அருகில் மருத்துவர் ஐயா இருந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நம்மளுடைய நிர்வாகிகளுக்கு இதை பார்க்கும்போது ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணம். நேற்று ஆகஸ்ட் 15 நேற்று நல்ல ஒரு அந்த தருணத்தில் சந்திப்பு, நல்ல சந்திப்பு. நேற்று அவர் சந்திப்பின் மூலமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. இந்த பிளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு சொல்லி ஒரு நல்ல தொடக்கமாக நாங்கெல்லாம் நிர்வாகிகள் எல்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. நல்ல தொடக்கம் அது. நேற்று ஐயா இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இருந்திருக்காங்க. குடும்பத்தோடு இருந்து அந்த அம்மாவிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. கேக்கு ஊட்டிற தருணம் பார்க்கும்போதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. நேற்று அன்புமணி ராமதாஸ் திரு மருத்துவர் ராமதாஸோட பேசினாங்களா? நேரடியா ஏதாவது பேசியிருக்காங்களா? இது சமாதான முயற்சியா? இது இல்ல, பேசியிருக்காங்க. அந்த செய்தி இன்னும் எங்ககிட்ட வரல. பேசியிருக்காங்க. ஐயா பக்கத்திலே இருந்திருக்காரு, அம்மா இருந்திருக்குது, எல்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா அங்க பேசாம அவர் பக்கத்தில் நிற்க மாட்டாரு. ஆக அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்கிறது இன்னும் செய்தி வரல. ஆனா நேற்று ஒரு நல்ல தொடக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு, ஒரு 3 மாத காலத்துக்கு பிறகு, பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு இடையில் நேற்று ஒரு தைலாபுர தோட்டத்தில் இயன்ற பொழுதும் பெரிதூக்கும் தன் மகனை கேட்ட சான்றோரை கேட்ட தாய், அந்த தாய் மூலியமாக நல்ல தொடக்கம். அந்த தொடக்கத்தின் மூலியமாக எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே, எல்லா கட்சிக்கும் இருக்குது. இந்த பிளவுபட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு போயிருவோம் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு யார் எதிரிகள், துரோகிகள் நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நேற்று ஒரு அதிர்ச்சி. எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இதில் சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு நேற்று தொடக்கம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. எங்களுக்கு நேற்று ஆகஸ்ட் 15 சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். பொதுக்குழு நாளைய தினம் மருத்துவர் ராமதாஸ் கூட்டுறாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த நேற்று சந்திப்பு மூலியமாக பொதுக்குழுனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கும். கட்சி வளர்ச்சி பணிக்காக நாளைக்கு இருக்கும். இப்ப எப்படி நாங்க வந்து 9ஆம் தேதி ஒரு பொதுக்குழு நடத்தணும் இல்லையா, அதே மாதிரி கட்சி வளர்ச்சி, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, கட்சி வளர்ச்சி, 10.5 உறுப்பினர் சேர்க்கை, 2026 தேர்தல் சந்திப்பு, இதுதான் இருக்கும். வேற காரசாரம் இருக்காது. அதுதான் நேற்று சந்திப்பினுடைய முன்னோட்டம்.